Welcome to all. I am Harikrishnan. Today I am going to give video lecture on organic spectroscopy. The organic spectroscopy is so important that the structural illustration of organic compounds is very essential because it has a lot of applications. Wherever you go, whether it's a pharmaceutical industry or food industry or any other industry, okay, the cement, whatever may be the field, the organic chemistry has its own applications. So whenever you go going for the synthesis, you must confirm the structure of the given compound. That is very important. So in the previous days, there are a number of ways for the structure illustration. In today's class, I am going to focus on the basic principle on NMR spectroscopy, nuclear magnetic spectroscopy. So as I earlier said, நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே வந்து இந்த வீடியோ லெக்சருடைய லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன ரைட்டா, என்ன வந்து நம்ம இந்த வீடியோ லெக்சரில் கடைசியாக முடிஞ்சதுக்கப்புறம் கற்றுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரைட்டா, ஃபஸ்ட்டு வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர்லாம் கிடையாது. ரைட்டா, அப்போ என்னெல்லாம் உருவாகிருக்கு, இல்லை ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி சேர்த்து ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டரை சேர்த்து என்னெல்லாம் ஸ்டெப்ஸு இன்வால்வ்க்கு, தட் இஸ் அ வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் த illustration ஆஃப் ஸ்ட்ரக்சரு. ரைட்டா, அண்டு whenever we come into the nuclear magnetic resonance, not the electron, nuclear magnetic resonance, we must discuss on the magnetic properties of the nuclei. What is the magnetic properties of the nuclei? It is a charged particle and it is rotating. Okay, and the basic principle of NMR. Okay, and one of the properties is precessional motion, and the instrumentation of NMR spectrophotometer, and finally the two methods of making the recording. Okay, how the NMR is recorded, we have two methods, and that methods bring the nuclei into resonance. Let us go into the NMR. Okay, so the first is the structural illustration of compounds. So in the previous days, what they will do is first they take the compound. ரைட்டா, ஒரு காம்பவுண்ட் எடுக்கிறாங்க. இப்போ ஒரு பொருளே ஒரு அல்வாவை தயாரிக்கிறீங்க, இந்த பிரியாணி தயாரிக்கிறீங்கன்னா அதில் என்னென்ன மூலப்பொருட்கள் இருக்குன்றது தெரியணும். தெரிஞ்சால் தான் நீங்கள் அதை நீங்கள் தயாரிக்கவே முடியும். அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஆர்கானிக் மாலிகுல் ஸ்ட்ரக்சர் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்ட்ரக்சர் என்ன தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் டிடெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸு. ஸோ கார்பன், ஹைட்ரஜன் அது ஆல்மோஸ்ட் அது இருக்குன்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். மீதி இருக்க நைட்ரஜன், சல்ஃபர் இருக்கா, சல்ஃபர் இருக்கா, ஹாலோஜன்ஸ் இருக்கா, மற்ற எலமெண்ட்ஸ்லாம் இருக்கான்றதை நம்ம we are having various method of detection of, it's a qualitative methods, ரைட்டா. குவாலிட்டேட்டிவ்னா என்ன அதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது தான் குவாலிட்டேட்டிவ் மெத்தட். அடுத்து என்னது எஸ்டிமேஷன் ஆஃப் த எலமெண்ட்ஸு. எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது, நைட்ரஜன் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது, கார்பன் எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது, இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா, இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா வி மஸ்ட் கோ எண்ட் அப் வித் த எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னென்னா, த ரேஷியோ ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த கிவன் காம்பவுண்டு. ரைட்டா, அது ரேஷியோ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குன்னா 2:1:6 இந்த மாதிரி ரேஷியோ கொடுக்குறது தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ரைட்டா, எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம வி மஸ்ட் கோ ஃபார் த மாலிகுலர் ஃபார்முலா. ஏன்னா மாலிகுலர் ஃபார்முலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த illustration of structure. So whenever you convert the empirical formula into the molecular formula, we must know the molecular weight.
மாலிகுலர் வெயிட்டு. அப்போ மாலிகுலர் வெயிட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு we have நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் மெத்தட்ஸு, ரைட்டா? இந்த விக்டர் மேட்ச் மெத்தட் இருக்குது, குவாலிட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெத்தட் இருக்குது, டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட், இதெல்லாம் வச்சு நம்ம வந்து மாலிகுலர் வெயிட்டை கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரைட்டா, மாலிகுலர் ஃபார்முலா வெயிட் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா வெயிட் ஈக்குவல் டு ஒரு இண்டிஜர் வரும். என்னன்ற ஒரு இண்டிஜர் வரும். அது 1 2 3 எதுனாலும் இருக்கலாம். சரியா? அது நீங்கள் +1 ஒன்லேயே படிச்சிருப்பீங்க. அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலாவுக்கும் மாலிகுலர் ஃபார்முலாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா, மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு n இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா. சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து குளுக்கோஸ் எடுத்துக்கோங்க, ஃபார்மாலிட்டி எடுத்துங்க. என்னுடைய வேல்யூ அது எம்பிரிக்கல் ஃபார்முலா சேமாக இருக்கும். ஃபார்மாலிட்டியில் n ஈக்குவல் டு 1, குளுக்கோஸ்க்கு n ஈக்குவல் டு 6, ரைட்டா? இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, த ஸ்ட்ரக்சர் இஸ் கன்ஃபர்ம்டு பை த சிந்தசைஸு, ரைட்டா? இப்போ வந்து என்ன தான் நம்ம வந்து இந்த பொருள்லாம் போடணும் அப்படின்னு சொன்னாலும், ரைட்டா, பிரியாணிக்கு இந்த பொருள் தான் போடணும், சோப்பு போடணும், அது போடணும்னு சொன்னாலும், நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் புளியோதரை மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க, ரைட்டா? அப்போ ஒரு இந்த மெத்தட்லாம் நீங்கள் மாலிகுலர் ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதை தயாரிக்கணும், சிந்தசைஸ் பண்ணணும், ரைட்டா? அதுதான் வந்து பழைய காலத்து மெத்தடு. நவ் டேஸ் வி ஆர் ஹேவிங் த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கல் மெத்தட்ஸு, ரைட்டா? ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கல் மெத்தட்ஸு. ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு இதில் அப்சார்ப்ஷன் எமிஷன் இருக்கும், இன்னொரு இதில் வேவ் லென்த்து ஃப்ரீக்வன்சி இருக்கும் ஒரு ஆக்சிஸில், ரைட்டா? ஸோ அதில் வேரியஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்கல் மெத்தட் இருக்குது. யூவி விசிபிள் இருக்குது, ஐஆர் மெத்தட் இருக்குது, NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி எல்லாமே இருக்குது, ரைட்டா? நான் இதில் எல்லாத்துலேயுமே மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தடு, ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் ஸ்ட்ரக்சரலைசேஷன் ஆர் டன் பை த NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ரைட்டா? இப்போ நம்ம வந்து இது வந்து B.Sc லெவலில் தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பேஸ்ட் ஆன் த TANSCHE சிலபஸ். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த B.Sc 3rd இயர் கெமிஸ்ட்ரி மேஜர் ஸ்டூடெண்ட்ஸு, ரைட்டா? நல்லா கவனிச்சுக்கோங்க, ரைட்டா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய டாபிக்ஸ் இன் கெமிஸ்ட்ரி வீடியோ லெக்சர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து யூ கேன் ஆஸ்க் த டவுட்டு, ரைட்டா? கமெண்ட்ஸில் போட்டு டவுட் கேட்கலாம். ஐ வில் கிளியர் இட். திஸ் வில் பி யூஸ்ஃபுல். ஐ வெல்கம் எனி சஜஷன் ஃப்ரம் யுவர் சைடு. லெட் அஸ் கோ இன்டு த NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஓகே. So the basic and preliminary application of basic and preliminary applications of basics and preliminary applications of NMR in organic spectroscopy. இதுதான் டாபிக், ரைட்டா? ஸோ லெட்ஸ் கோ இன்டு த நியூக்ளியஸ். நல்லா கேட்டுங்க, ஒரு நியூக்ளியஸ்ன்னு இல்லை, எனி சார்ஜ்டு பார்ட்டிகல், ரொட்டேட்டிங் சார்ஜ்டு பார்ட்டிகல் that will create a magnetic field. ஸோ எலக்ட்ரான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. the electron creates a magnetic field because measured in terms of magnetic moment. Similarly, the nucleus also a charged particle. It is a positively charged particles. It creates a magnetic field on rotation. ஸோ அது வந்து ஒரு டைனி பவர் மேக்னெட்டாக வந்து பிஹேவ் பண்ணுது, ரைட்டா? நான் இங்கே சொல்லியிருக்கேன், இந்த ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, நியூக்ளியஸ் வந்து கிளாக் வைஸோ இல்லை ஆன்டி கிளாக் வைஸோ ரொட்டேட் பண்ணுது இன் இட்ஸ் ஆக்சிஸு, ரைட்டா? அந்த ரவுண்டாக ஸ்பெரிக்கலாக இருக்குது, நடுவில் வந்து அந்த ஆக்சிஸ் போகுது, வெர்டிக்கல் ஆக்சிஸ் போகுது, அதை ரைட்டா அங்கேருந்து மேக்னெட்டிக் மூமெண்ட்டு உருவாகுது. நான் டயக்ராம் கொடுத்துருக்கேன் அழகாக, ரைட்டா? எது நியூக்ளியர் ஆக்சிஸு, ரைட்டா? எது நியூக்ளியஸு, எங்கே வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நியூக்ளியஸ் ஸ்பின் தட் கிரியேட்ஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரைட்டா? ஓகே. இப்போ என்ன கேள்வி, எல்லா நியூக்ளியஸுமே வந்து இப்போ 100க்கு மேற்பட்ட எலமெண்ட்ஸ் இருக்குது பீரியாடிக் டேபிளில். எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுமா அப்படின்னா கிடையாது, எல்லாமே க்ரியேட் பண்ணாது. ஆமாம், அப்போனா என்ன கண்டிஷன்? வாட் இஸ் த கண்டிஷன், ரைட்டா? எல்லாமே க்ரியேட் பண்ணாது அப்படின்னா அப்போ கண்டிஷன் என்னப்பா? எது தான் மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்னா, த நியூக்ளியஸ் மஸ்ட் ஹேவ் த நெட் நியூக்ளியஸ் ஸ்பின்னு,
ரைட்டா. அங்கே வந்து நம்ம எஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணோம் எலக்ட்ரானில், இங்கே ஐன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஐ மஸ்ட் நாட் ஈக்குவல் டு 0. ஐ வந்து 0வாக இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும், ஆஃபாக இருக்கணும். அது ஃப்ராக்ஷனில் இருக்கணும். 1/2, 3/2, 5/2 இப்படி இருக்கணும். இல்லை 1 2 3 4 5 இப்படி இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணும். அதுதான் NMR ஆக்டிவ் நியூக்ளி. மற்றெல்லாம் NMR இன்ஆக்டிவ். அதாவது நான் திரும்ப சொல்கிறேன், ஐயோட அதாவது நெட் நியூக்ளியஸ் ஸ்பின்னு ஐயோட வேல்யூ 0 வந்தால் NMR இன்ஆக்டிவ். ரைட்டா. அது ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அது NMR ஆக்டிவ். நான் வந்து ஒரு டேபிளை கொடுக்குறேன் நான். ரைட்டா. ஒரு ஸ்பின் குவாண்டம் ஆஃப் வேரியஸ் நியூக்ளி கொடுத்துருக்கேன். ரைட்டா. இப்போ இது வந்து அட்டாமிக் நம்பர் அண்டு மாஸ் நம்பரை பேஸ் பண்ணி இருக்குது. ரெண்டுமே ஈவனாக தான் நிச்சயமாக அது 0வாக தான் இருக்கும். 0வாக தான் இருக்கும். அது NMR இன்ஆக்டிவ். NMR இன்ஆக்டிவ் டெஃபினட்டாக நம்ம சொல்லிடலாம். எக்ஸாம்பிள் கார்பன் 12, O16 அண்டு சல்ஃபர் 32 இதெல்லாம் வந்து NMR இன்ஆக்டிவ். ரைட்டா. இல்லை அட்டாமிக் நம்பர் ஆடு இல்லை ஈவனா, இல்லை மாஸ் நம்பர் ஆடு ஈவனா, ரைட்டா. அப்படி இருந்தது அப்படின்னா மாற்றி ஒன்று ஆடு ஒன்று ஈவனும், ஒன்று ஈவனும் ஒன்று ஆடு அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அது வந்து அதனுடைய ஐ வேல்யூ வந்து ஒரு ஃப்ராக்ஷனல் வேல்யூவாக இருக்கும். அது NMR ஆக்டிவாக இருக்கும். அது வந்து எக்ஸாம்பிள் வந்து புரோட்டான் C12 இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். ரைட்டா. இன்னொரு தேர்டு கேட்டகரி இருக்குது. தேர்டு கேட்டகரியில் ரெண்டுமே ஆடு, அட்டாமிக் நம்பரும் ஆடு, மாஸ் நம்பரும் ஆடு. அது வந்து வேல்யூ வந்து இன்டெக்ரல் வேல்யூவாக வரும். 1 2 இதெல்லாம் வந்து அது நியூக்ளியருக்கு குவாட்ரபிள் நியூக்ளி சொல்லுவாங்க. ரைட்டா. எக்ஸாம்பிள் வந்து டியூட்டீரியம் அண்டு N14. டியூட்டீரியம் அண்ட் N14. ஓகே. நான் ஏற்கனவே சொன்னேன், நியூக்ளியஸ்க்கு வந்து ஸ்பின்னுன்ற ஒரு குவாலிட்டி இருக்குது. ரைட்டா. அந்த ஸ்பின் குவாலிட்டி வந்து அது வந்து ப்ளஸ் ஆஃபாக இருக்கலாம், மைனஸ் ஆஃபாக இருக்கலாம். ஸ்பின்னோட வேல்யூ வந்து நார்மலாக நெட் ஸ்பின்னை சொல்லலை நான் வந்து ஒரு அது நெட் ஸ்பின்னுன்றது ஒரு மாலிகுல் இருக்குன்னா மாலிகுலில் நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் எல்லாம் ஒரு நியூக்ளியஸ்க்கும் ஒரு ஸ்பின் இருக்கும். அதெல்லாம் ஆடப் பண்ணி வரதெல்லாம் நெட் ஸ்பின்னு. ரைட்டா. இல்லாட்டினா அந்த சாதாரண ஒரு நியூக்ளியர் எடுத்தனா ஒன்று வந்து அப்பாக இருக்கும் டைரெக்ஷனை, இன்னொன்று லோவாக இருக்கும். நீ வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஃபில் பண்ணும்போது நீ வந்து பார்த்துருப்ப. ஒன்று அப்பு போடுவ, அப் ஏரோ போடுவோம், ஒன்று டவுன் ஏரோ போடுற. அப்பு போட்டோன்னா ப்ளஸ் ஆஃப், மைனஸ் கீழே போட்டோன்னா மைனஸ் ஆஃப். அதே மாதிரி தான் நியூக்ளியஸ்க்கு ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் இருக்குது. ரைட்டா. இது வந்து லைக் எலக்ட்ரான் இங்கே கூட ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி இருக்குது, நியூக்ளியர் மல்டிப்ளிசிட்டி இருக்குது. அதனுடைய ஃபார்முலா 2i+1. 2i+1 வேறு i ஈக்குவல் டு நெட் நியூக்ளியஸ் ஸ்பின்னு. நெட் நியூக்ளியஸ் ஸ்பின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து i ஈக்குவல் டு ஆஃப்னு வச்சுக்கோங்க. 2 × ஆஃப் எவ்வளவு? 1. 1 + 1 ஈக்குவல் டு 2. அப்போ ஒரு அப்ளைட் ஃபீல்டில் அது வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ 1ன்னு வச்சுக்கோங்களேன். 2 × 1 1 + 1 2 × 1 2 2 + 1 ஈக்குவல் டு 3. அப்புறம் 3 எனர்ஜி ஸ்டேட்ஸாக வந்து அது வந்து செப்பரேட் ஆகும். அப்போ வேல்யூ கூட ஒன்றும் காம்ப்ளிகேட் ஆகும். நம்ம வந்து ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் வந்து புரோட்டானும் C12 தான் C13 தான் நம்ம பேசுவோம். ரைட்டா. பிகாஸ் அதனுடைய வந்து ஐ வேல்யூ வந்து ஆஃபு, 2 எனர்ஜி ஸ்டேட் தான் இருக்கும். படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால தான் வந்து தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த அதர் நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் நியூக்ளி. ஓகே. இப்போ வந்து இப்படி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து உருவாக்குது. சாதாரணமாகவே ஒரு நியூக்ளியஸ் எடுத்தால் சாதாரணமே அது உருவாகுது. அதை கொண்டு போய் நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் வைக்கிறேன். என்ன ஆகும்? ரைட்டா. i ஈக்குவல் டு ஆஃப்ன்ற ஒரு நியூக்ளி இருக்குது. அதனுடைய நெட் நியூக்ளியஸ் ஸ்பின் i ஈக்குவல் டு ஆஃப். அதை வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு நடுவில் வைக்கிறேன். ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் இருக்குது, அதுக்கு நடுவில் வைக்கிறேன். வைக்கும்போது இந்த நியூக்ளி ஒன்று அப்பாக இருக்கலாம், இன்னொன்று டவுனாக இருக்கலாம், எதனால இருக்கலாம். ரைட்டா. இது வந்து இப்போ ஃபீல்டோட டைரெக்ஷன் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா. இப்போ நியூக்ளி வந்து ஒன்று அலைன் ஆகலாம். ரைட்டா. ஒன்று அலைன் ஆகலாம், இல்லைன்னா அப்போஸ் ஆகலாம். ரைட்டா. ஸோ டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் இருக்கும். அலைன் ஆச்சுட்டு வச்சுக்கோ. இப்போ ஒருத்தர் இருக்கார், ஃப்ரெண்டு இருக்கார், அவர் சொல்கிறது ஆமாம் அப்படின்னு கேட்டானா நீ ஸ்டேபிளாக இருப்ப.
ரைட்டா? அப்போ வந்து ஸ்டேபிளாக இருக்கன்னா நீ வந்து கொஞ்சம் எனர்ஜி வந்து அப்போ ஸ்டேபிளாக இருக்கும்போது எப்பயுமே எனர்ஜி வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ அது லோயர் ஸ்டேட்டாக போயிடும். அது லோயர் ஸ்டேட்டாக போயிடும். ரைட்டா? இப்போ அவர் சொல்கிறதுக்கு நீ அப்போஸ் பண்ணுற அப்படின்னு அப்போஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ரைட்டா? அப்போஸ் பண்ணும்போது நிச்சயமாக நீ வந்து கொஞ்சம் ஜா அன்ஸ்டேபிளாக இருப்ப. அன்ஸ்டேபிளாக இருப்ப. ஏன்னா வந்து நீ அப்போஸ் பண்ணுற, உன்னைய எப்போனாலும் அவர் தாக்கலாம். அப்படின்னும்போது என்னன்னா அன்ஸ்டேபிளாக இருப்ப. தி வில் வில் என்னது அப்போஸ் பண்ணும்போது நீ வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது எனர்ஜி லெவல் வந்து கூட இருக்கும். அப்போ அலைன் ஆகிறது வந்து அலைன் ஆகிற நியூக்ளியஸ் வந்து லோயர் எனர்ஜி ஸ்டேட் வரும். அப்போஸ் பண்ணுறது வந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டில் வந்துடும். அதில் வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன், அழகாக கொடுத்துருக்கேன். அது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, த ப்ரெசன்ஸ் ஆஃப் த அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இங்கே பாருங்கள், அழகாக ஒரு மேக்னெட் கொடுத்துருக்கேன். அதில் அந்த மேக்னெட்டில் ஒரு நார்த் போல் இருக்குது, ஒரு சவுத் போல் இருக்குது. அதில் நியூக்ளியஸ் வந்து நடுவில் இருக்குது. நியூக்ளியஸு நடுவில் இருக்குது. டைரெக்ஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன், டைரெக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ அலைன் ஆகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இப்போ B0ன்றது அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. B0ன்றது அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அது வந்து அலைன் ஆகிருக்கு. அது வந்து அலைன் ஆகிருக்கு. நார்த்துனா அந்த நார்த்தை நோக்கி அழகாக அலைன் ஆகிருக்கு. ரைட்டா? அது வந்து மோர் ஸ்டேபிள், லெஸ் எனர்ஜி. ரெண்டாவது, அதாவது மூணாவது டயக்ராம் பாருங்கள். மூணாவது டயக்ராமில் வந்து அப்போ அதாவது அப்ளைட் ஃபீல்டு வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஆனால் நியூக்ளியஸோட டைரெக்ஷன் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ரைட்டா? ஸோ இட் இஸ் ஹையர் எனர்ஜி அண்ட் லெஸ் ஸ்டேபிள். ரைட்டா? ஃபஸ்ட்டு வந்து அலைன் வித் த ஃபீல்டு, அதர் இஸ் அப்போசிங் த ஃபீல்டு. இந்த அழகாக இந்த ஸ்பின் கொடுத்துருக்கேன் அழகாக டயக்ராமில். இந்த எந்த டைரெக்ஷனில் வந்து அப்ளைட் ஃபீல்டு இருக்குது வந்து ப்ளஸ் ஆஃப்னா இங்கே வந்து ஆல்ஃபான்ற ஒரு இதை வந்து ஒரு பேராமீட்டரை கொடுக்குறோம். ஆல்ஃபான்றது ப்ளஸ் ஆஃப், பீட்டான்றது மைனஸ் ஆஃப். ஓகே ரைட்டா? நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்பின்னிங் புரோட்டான் கிரியேட்ஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட்டா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாதபோது இன்னொரு டயக்ராமும் அழகாக நான் கொடுக்குறேன் நான். ரைட்டா? இன்னொரு டயக்ராம் கொடுக்குறேன். இந்த ஆப்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஸ்பின் ஓரியன்டேஷன் வந்து ரேண்டமாக இருக்கும். ஒன்று இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், மேலே இருக்கும், டவுனில் இருக்கும். இப்படி வந்து ஓரியன்டேஷன் வந்து ரேண்டமாக இருக்கும். ஆனால் அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒன்று அப்பாக இருக்கும், இன்னொன்று டவுனாக இருக்கும். ஏதாவது ஒன்றில் தான் இருக்கும். ஒன்று அப்பாக இருக்கும், இன்னொன்று டவுனாக இருக்கும். Okay, so the nuclear magnets are randomly oriented. The absence of the magnetic field, the presence of the magnetic field, it align with the magnetic field or opposes the magnetic field. மறந்துடாங்க, முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா வந்து எப்படி வந்து இந்த அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இந்த நான் சொன்னேன்ல, ஒரு ஸ்டேட் லோயர் ஸ்டேட்டு, ஒரு ஸ்டேட் வந்து ஹையர் ஸ்டேட்டு. நீ இப்படி வச்சுக்கோங்க, லோயர் ஸ்டேட் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் வச்சுக்கோங்க, ஹையர் ஸ்டேட் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஒன்று இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ரைட்டா? ஒன்று இவ்வளோ இருக்கலாம், கிரவுண்ட் ஸ்டேட்டு அண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு. இன்னும் கூட இருக்கலாம், இன்னும் கூட இருக்கலாம். ரைட்டா? இன்னும் கூட இருக்கலாம். இந்த மாதிரி கூடிக்கிட்டே இருக்கும். இது எதை பொறுத்து இருக்குன்னா அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டை பொறுத்து இருக்குது. அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆக, when the applied magnetic field இன்க்ரீஸ் ஆக 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 என்ன ஆகுனா எனர்ஜி லெவல் வந்து எனர்ஜி டிஃபரன்ஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. அதான் வந்து டெல்டா இ ஈக்குவல் டு ஹெச்மியூ. நம்ம ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், குவாண்டம் சொல்லியிருக்காரு, அதாவது மேக்ஸ் பிளாங்க் சொல்லியிருக்காரு. ரைட்டா? டெல்டா இ ஈக்குவல் டு ஹெச்மியூன்னு சொல்லியிருக்காரு. ரைட்டா? ஸோ டெல்டா இ ஈக்குவல் டு த காமா பி நாட் ஹெச் பை 2π. ரைட்டா? காமா இஸ் த கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ அண்ட் B0 இஸ் த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. காமாவுக்கும் ரைட்டா மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கும் எப்போயுமே ரிலேஷன்ஷிப் உண்டு. இங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரைட்டா? நான் ஏற்கனவே சொன்னேன், மேக்னெட்டிக்கு ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் அது ஹவு சென்சிட்டிவ் டு த NMR ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆர் NMR ஸ்பெக்ட்ரம். ரைட்டா? அப்படின்றத நம்ம நிர்ணயிக்கிறோம். அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ புரோட்டானையும் C13 கம்பேர் பண்ணும்போது கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ வந்து புரோட்டானுக்கு 26.7 இருக்குது, C13க்கு வந்து 6.7 தான் இருக்குது. அதாவது 1/4 தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்ல வரோன்னா, அதாவது C13 வந்து 1/4 டைம்ஸ் வந்து ரைட்டா லெஸ் ஆக்டிவ் தேன் புரோட்டான் வித் ரெஸ்பெக்ட் டு த கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ. பின்னாடி வந்து நம்ம மற்றதெல்லாம் எடுத்துக்கிறோம். மற்றெல்லாம் நம்ம C13 வரும்போது மற்ற ஃபேக்டர்லாம் எடுத்து மொத்தமாக இது வந்து எவ்வளோ லெஸ் சென்சிட்டிவ்னு நம்ம சொல்ல முடியும். நான் வந்து இப்போ வந்து எனர்ஜி லெவல் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு த அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் ஆல்சோ த ஃப்ரீக்வன்சி எப்படி சேஞ்ச் ஆகுது
அதான் மெகா ஹெர்ட்ஸில் வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நான் பின்னாடி நான் சொல்லுவேன். நான் பி நாட்டை வச்சு எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுறது, அண்டு ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சு எப்படி மெஷர் பண்ணுறது. நல்லா இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பாயிண்ட்டு நான் இது பண்ணிக்கிறேன். யூவி வந்து எலக்ட்ரானிக் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ரைட்டா, யூவி விசிபிள். இது வந்து இன்ஃப்ராரெட்டு, இன்ஃப்ராரெட்னு வார்த்தையை சொல்லிட்டேன். இன்ஃப்ராரெட் ரேடியேஷனு, அது வந்து வைப்ரேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, அண்டு த NMR இஸ் த ரேடியோ ஃப்ரீக்வன்சி, யூசஸ் த ரேடியோ ஃப்ரீக்வன்சி, ரைட்டா. ஸோ இங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, த மேக்னிட்யூட் ஆஃப் எனர்ஜி லெவல் செப்பரேஷன் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்டிகுலர் நியூக்ளியஸ் இன்வால்வ்டு, ரைட்டா. ஒவ்வொருக்கும் ஒரு ரேஷியோ இருக்கும். அது மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கும், ஆங்குலர் மூமெண்ட் இருக்கும், அண்டு கைரோ மேக்னெட்டிக் ரேஷியோ, அதை பொறுத்து அது மாறும். நான் ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். அதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரோட்டானும் C30க்கும் கம்பேரிசன் வந்து நான் கொடுத்தேன். ஸோ ப்ரோட்டான் இஸ் மோர் சென்சிட்டிவ், அதாவது 4 times சென்சிட்டிவ் தேன் த C30, ரைட். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் செப்பரேட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்குது. சாதாரணமாக ஒரு காற்று எதுவும் வரல. ஒரு பெரிய புயல் அடிக்குது அப்படின்னா என்ன பண்ணும், அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அது வாபுள் ஆகும். இப்படி வாபுள் ஆகும், ரைட்டா. எப்படி ஒரு பம்பரம் வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும். பம்பரம் இப்படி சுற்றிக்கிட்டு இப்போ சாதாரணமாக ரொம்ப ஸ்பீடாக சுற்றும் போது இப்படி சுற்றும். கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண என்ன பண்ணும், இப்படி வந்து வாபுள் ஆகும். இந்த ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் அழகாக. இப்படி வாபுள் ஆகும். அந்த வாபுலிங் மோஷன் வந்து அந்த மோஷன் பேர் ப்ரெசஷனல் மோஷன், ரைட்டா. ரைட்டா. ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், கன்சிடரிங் த பியரிங் ஆஃப் எ ஸ்பின்னிங் டாப், த டாப் ஹேஸ் அ ஸ்பின்னிங் மோஷன் அரௌண்ட் இட்ஸ் ஆக்சிஸ், ரைட்டா. வி கால் இட்ஸ் அ வால்ஸ் லைக் மோஷன், ரைட்டா. அது வந்து நின்றுக்கிட்டே இருக்கிறது வந்து எதுனாலலாம் அது சுற்றுற வேகத்தினால அது நின்றுக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை கீழே தள்ளி விடுறது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, ரைட்டா. அதனால் வந்து அது வால்ஸ் லைக் மோஷனை கொடுக்குது. வி கால் இட்ஸ் அ ப்ரெசஷனல் மோஷன். ஓகே. ஸோ அழகாக ஒரு டயக்ராமு நீட்டாக கொடுத்துருக்கேன். அதை வந்து அந்த டயக்ராமை வந்து நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டேன்னா சாதாரணமாக நியூக்ளியஸ் நடுவில் இருக்குது. அது வந்து அப்ளைடு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அது ஒன்று அப்பராக போகுது, ஒன்று லோயராக போகுது. ஓகே. இப்போ வந்து அது சுற்றுது, ரைட்டா. சுற்றும் போதே வந்து இப்போ லீனியர் வெலாசிட்டி இருக்குது, அந்த ஆங்குலர் வெலாசிட்டி இருக்குது. லீனியர் வெலாசிட்டி இருக்குது அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி இருக்குது. அப்போ இந்த மாதிரி ப்ரெசஷனல் மோஷன் வந்து ஒரு ஆங்குலர் ஸ்பெரிக்கலாக சுற்றுது. அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அதாவது லார்மார் ஃப்ரீக்வன்சி இந்த ஸ்பீட் வித் விச் இட் ரொட்டேட்ஸு, ரைட்டா. ஓகே. So the personal frequency of the nucleus is directly proportional to the strength of the external magnetic field. காற்று மெதுவாக அடித்தா மெதுவாக வந்து வாபுள் ஆகும். வேகமாக அடிச்சிச்சுன்னா வாபுலிங் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ த personal frequency is directly proportional to the applied magnetic field, ரைட்டா. இப்போ நார்மலாக வந்து ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி வந்து காமா ஒமேகா ஈக்குவல் டு 2π v சொல்லுவோம். இங்கே வந்து ஒமேகா ஈக்குவல் டு த காமா B0 சொல்கிறோம். ஒமேகா ஈக்குவல் டு காமா B0, வேறு காமா ஈக்குவல் டு த கைரோ மேக்னட்டிக்ஸ் அஸ் ஆல்ரெடி டோல்டு. இப்போ வந்து காமா B0ஐயும் 2π கம்பேர் பண்ணால், ரைட்டா, அந்த ஃப்ரீக்வன்சி மியூ இஸ் ப்ரொபோசல் டு த B0, ரைட்டா. இப்போ B0 கூட இந்த ப்ரெசஷனல் ஃப்ரீக்வன்சி கூடுன்றது இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம், ரைட்டா. ஸோ இப்போ இந்த ப்ரெசஷனல், இப்போ ப்ரோட்டான் இஸ் ப்ரெசஷன் இந்த அலைன் ஓரியன்டேஷன், இட் கேன் அப்சார்ப்டு எனர்ஜி. அது வந்து இதாகிட்டு இருக்கு. அலைன் ஓரியன்டேஷனுக்கும் போது அது எனர்ஜி அப்சார்ப் பண்ணி, ரைட்டா, அண்ட் பாஸ் இன்டு த அப்போஸ்ட் ஓரியன்டேஷன், ரைட்டா. இப்போ அலைன்டு இருக்குது. இங்கே வந்து அலைன்டு இருக்குது ஓரியன்டேஷன் கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ மேலே வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்குது, ரைட்டா. இப்போ வந்து இது வந்து டெல்டா இ, இந்த எனர்ஜி கேப் வந்து டெல்டா இன்னு வச்சுக்கோங்க. எனர்ஜி கேப் வந்து டெல்டா இ. இப்போ வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து நான் அப்ளை பண்ணும்போது இது வந்து இப்போ ரேடியோ ஃப்ரீக்வன்சி வென் இட் இஸ் ஈக்குவல் டு த டெல்டா இ என்ன பண்ணும், இந்த அலைடு ஓரியன்டேஷனை அப்படியே வந்து கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு போயிடும், ரைட்டா.
when delta mu equal to delta E. This condition we call it is resonance. Resonanceனால் ஒத்து போகிறதுன்னு அர்த்தம். அதாவது டெல்டா ஈயும் அந்த அப்ளைடு ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஒத்து போகும்போது அங்கே வந்து ஒரு அப்சார்ப்ஷன் நடக்குது, ஒரு எக்ஸைட்டேஷன் நடக்குது. we call it is a nuclear magnetic resonance. இன்னும் 2-3 டயக்ராமில் நான் இன்னும் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்கள், அழகாக ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் வந்து வேரியஸ் ஓரியன்டேஷனில் இருக்குது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஓரியன்டேஷனில் கிரவுண்ட் ஸ்டேட்டில் வந்து அலைன்டு இருக்குது. திஸ் ப்ளஸ் ஆஃப் ஆல்ஃபா ஸ்டேட்டு, ப்ளஸ் ஆஃப் ஆல்ஃபா ஸ்டேட்டு. கீழே வந்து ஒரு 6 நியூக்ளியர் இருக்குது, மேலே வந்து ஒரு 5 இருக்குது, 6 5 11 இருக்குது. ரைட்டா? இப்போ என்ன பண்ணுறோன்னா அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு சாரி அது வந்து அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த ஃபீல்டு ரேண்டம் ஓரியன்டேஷன், அதுக்கப்புறம் அப்ளைடு ஓரியன்டேஷன். அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து அலைண்டாக இருக்குது, அப்போஸ்டாக இருக்குது, அலைண்டாக இருக்குது. அப்போ கடைசியாக பின்னாடி போட்டிருக்கேன் பாருங்கள், கரெக்டாக த V0 போட்டிருக்கேன். த V0 இஸ் அ டைரக்ஷன் ஆஃப் த அப்ளைட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட். இப்போ வந்து ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஹெச்மி வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஹெச்மியை அப்ளை பண்ணும்போது என்னது, கீழே இருக்க ஒரு நியூக்ளி, கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்க ஒரு நியூக்ளி என்ன பண்ணுன்னா இது இப்படி இருக்குது, அது அலைண்டாக இருக்குது. அது போய் தட் கோஸ் இன் த எக்ஸைட்டட் ஸ்டேட்டு. ரைட்டா? அப்படி போகும்போது இது வந்து அப்சார்ப்ஷன் டேக்ஸ் பிளேஸ். வி கால் இட்ஸ் அ ரெசனன்ஸு. அப்போ இங்கே வந்து அப்சார்ப்ஷன் நடக்குது, ரைட்டாக எக்ஸைட்டேஷன் நடக்குது சாதாரணமாக சொல்கிறது. ஆனால் நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸில் அதை ஸ்பின் ஃப்ளிப்பிங் சொல்லுவோம். ஏன்னா தலைகீழாக மாறுது. இது பேர் வந்து அது நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ். இது இன்ஸ்ட்ருமெண்டேஷனு. ரைட்டா? இட் இஸ் அ கன்வென்ஷனில் வந்து என்ன கண்டினியூஸ், பின்னாடி நம்ம FT NMR பார்ப்போம். இட் இஸ் அ கண்டினியூஸ் NMR ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டர். ரைட்டா? இங்கே என்னென்ன காம்பவுண்ட் இருக்குன்னா, இங்கே வந்து ஒரு மேக்னெட்டு, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கும். இப்படி இருக்கும். நடுவில் வந்து சாம்பிள் இருக்கும். அதாவது சாம்பிள் ஹோல்டர் ஒரு சின்ன டியூப் மாதிரி. இப்போ டெஸ்ட் டியூப் வந்து பெருசாக இருக்கும். டெஸ்ட் டியூப் இல்லாமல் இந்த அளவு தான் இருக்கும், கை விரல் அளவு தான் இருக்கும், நீளமாக இவ்வளோ இருக்கும். ஒரு ஏறக்குறைய வந்து ஒரு 6 அடி இருக்கும். ரைட்டா? அதில் வந்து காம்பவுண்ட் வந்து நம்ம என்ன சால்வெண்ட்டோ அதை நான் சொல்கிறேன், என்ன சால்வெண்ட்டு யூஸ் பண்ணணும். CDCl3, DMSO, D6 இந்த மாதிரி சால்வெண்ட் வந்து நம்ம டிசால்வ் பண்ணி ரைட்டா நம்ம வந்து அதை வந்து உள்ளே வைக்கிறோம். அதை சுற்றி வந்து என்ன இருக்குன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி காயில் இருக்குது. ரைட்டா? ரைட். அது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, இது வந்து Z ஆக்சிஸில் இருக்குது. ரைட். இப்போ வந்து ஒரு அப்ளைட் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். ஏற்கனவே அதை வந்து ரெண்டு எனர்ஜி லெவலாக வந்து செப்பரேட் ஆகுது. இப்போ ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து இன்னொரு சோர்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது அப்படியே அப்ளை பண்ணிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது டெல்டா E ஈக்குவல் டு ஹெச்மு எப்போ ஆகுதோ அப்போ வந்து என்ன ஆகுது, எக்ஸைட்டேஷன் நடக்குது. வி கால் இட் இஸ் நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸு. ரைட்டா? அது வந்து ஒரு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு மெத்தட் வச்சுருக்கோம். அந்த நிகழ்வு நடக்கும்போது அந்த நிகழ்வை வந்து ஒரு கரண்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். அதை ஆம்பிளிஃபை பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை ஸ்பெக்ட்ரமாக மாற்றுறோம். அதை அழகாக நோட்ஸாக நான் கொடுத்துருக்கேன். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள். ஓகே. இப்போ வந்து 2 விதமாக நான் பண்ணலாம். இதை நான் சொன்னேன் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ரைட்? 2 மெத்தட். ஒன்று வந்து ஒரு இதில் வந்து அப்சார்ப்ஷன் நடக்குது, அதனால் வந்து பீக் கிடைக்குது. அப்சார்ப்ஷன் நடக்குது, அதனால் பீக் கிடைக்கிது நம்மளுக்கு. எப்போல்லாம் ரெசனன்ஸ் நடக்கலோ அப்போல்லாம் பீக் கிடைக்கும். வேரியஸ் மாலிகுல்ஸ் இருக்கும். மாலிகுல்ஸில் வேரியஸ் கார்பன் இருக்கும், அதில் வந்து வேரியஸ் ப்ரோட்டான்ஸ் இருக்கும். நான் இப்போ அடுத்த பார்ட்டில் வந்து இந்த கெமிக்கல் என்விரான்மெண்ட்டை பற்றி பேசுகிறேன் நான். ஓகே. அப்போ வந்து ஒவ்வொரு தடவையும் ரெசனன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து 2 தடவை வந்து 2 விதமாக வந்து அதை ரெக்கார்ட் பண்ணலாம். ஒன்று என்னென்னா, நான் வந்து ஐ கேன் கீப் த எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட் V0 கான்ஸ்டன்ட்டை வச்சு ஃப்ரீக்வன்சியை ஸ்வீப் பண்ணிகிட்டே வரேன். ஸ்வீப் பண்ணுறதுனா என்னென்னா, லோயர் லெவல்லேருந்து ஹையர் லெவலாக அப்படியே வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவேன். எப்போல்லாம் வந்து ரெசனன்ஸ் நடக்குது அப்போல்லாம் ஒரு பீக் நடக்கும். இன்னொரு ப்ரோட்டான் ரெசனன்ஸ் நடக்குது, இன்னொரு பீக் நடக்கும். இப்படி நடந்துக்கிட்டே இருக்கும். அது பேர் ஃப்ரீக்வன்சி ஸ்வீப்பு. இன்னொரு மெத்தட் என்னென்னா, ஃப்ரீக்வன்சியை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். சம் மெகாஹெர்ட்ஸு. ரைட்டா? 60 மெகாஹெர்ட்ஸ் இருக்குது, 100 இருக்குது,
300 மெகாஹெர்ட்ஸ் இருக்குது, 900 மெகாஹெர்ட்ஸு, ரைட்டா? அதை கான்ஸ்டன்ட் வச்சுட்டு ஃபீல்டு இருக்குல்ல, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை ஸ்வீப் பண்ணிட்டே வரேன். இதே சொன்ன மாதிரியே எப்போல்லாம் வந்து ரெசனன்ஸ் நடக்குதோ அப்போல்லாம் வந்து ஒரு பீக் கிடச்சிக்கிட்டே இருக்கும். வி கால் இட்ஸ் எ ஃபீல்டு ஸ்வீப்பு, ரைட்டா? இப்போ இருக்க எல்லா NMR ஸ்பெக்ட்ரோஃபோட்டோமீட்டரில் வந்து எப்பயுமே ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறாங்க, ஃபீல்டு வந்து ஸ்வீப் பண்ணுறாங்க. இதுதான் இந்த லெக்சரில், இந்த பார்ட் 1 லெக்சரில் வந்து ஒரு பேசிக்கு NMR வந்து நான் சொல்லியிருக்கேன். நான் பார்ட் 2வில் வந்து நான் வந்து இன்னும் டீப்பாக வந்து B.Sc லெவலில் தான், M.Sc லெவலில் கிடையாது. இன்னும் டீப்பாக வந்து எப்படி வந்து புரோட்டான் வந்து நம்ம எத்தனை சிக்னல் வரும், ஒரு மாலிகுல் எடுத்துட்டால் எத்தனை சிக்னல் வரும், அது எங்கே வரும், ரைட்டா? அது வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும், இதெல்லாம் பற்றி வந்து நம்ம வந்து பார்ட் 2வில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரைட்டா? கமெண்ட் கொடுங்க, இதனால் வந்து சஜஷன் கொடுங்க. எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். B.Sc ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிச்சயமாக வந்து இதை வந்து இந்த வீடியோ லெக்சரை பார்த்து ஏதாவது டவுட்டு, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் எனக்கு கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.